படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லாமல் தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு புதுசான ஜானராக இருக்கும் உங்களுக்கு. படம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம், அருமையாக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து லைக் அவங்க அபர்ணதி வந்து ஒரு கலெக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படிலாம் வந்து அவங்க மக்களுக்கு எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்க வந்து சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று காமிச்சிருந்தாங்க. மேஜராக வந்து ஒரு உமனை ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் தான் லாஸ்ட்டில் நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வெஞ்சன்ஸ் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் ஃபுல்லாக வழி வாங்குற காட்சிகளாகவே போயிட்டு இருந்தது. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு கேரக்டரை ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை வச்சு அற்புதமாக படமாக இருக்காரு. அவங்க ஆக்சுவலி கொஞ்சம் படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்க கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா டோட்டலி கதையை வந்து பேஸ்ட் ஆன் ஹர். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த படம்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பாங்க, கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. பட் அதை தாண்டி ஒரு ஹீரோன்ற ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கதையில் அவங்க தான் ஹீரோ. பொலிட்டிக்கலில் ஸ்டோரி ஃபுல்லாகவே பொலிட்டிக்கலை பற்றி தான். இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு எலெக்ஷன்ஸ்லாம் வர்றதுனால இந்த மூவியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன மாதிரி ஐடியாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிற வாக்குறுதிகளை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான் அது. நான் ஆக்சுவலி ஸ்டோரியை சொல்ல முடியாதுங்க. அது நான் இப்போ சொன்னால் அது ரிவீல் ஆகாமல் இருக்கும். பட் நீங்கள் பாலிடிக்ஸ் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், யூ வில் பி என்ஜாயிங் த மூவி. நீங்கள் எதிர்பார்த்து வர்றது கதையில் உள்ளே இருக்கும். ஸோ தாராளமாக வரலாம், என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு தலைவர். பொலிட்டிக்கல் சீன் தான் எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா அபர்ணதிக்கு வந்து இதில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் காமிச்சாங்க. பட் அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேருந்து எப்படி வந்ததுன்ற ஒரு அதோட ஸ்டோரி தெரியல. அது இப்போ வரைக்குமே அது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லேக் இருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓகே தான், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி கதை ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கதை. இல்லை லேகுன்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு செட் பண்ணுறதுனால யூ மைட் ஃபீல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் கதைக்கு அது தேவையான ஸ்லோனஸ் தான். அண்ட் செகண்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். உங்களுக்கு என்னடா இது இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சாங் வந்து ஒரு சாங் தான் இருக்குது இதில். அதில் வந்து மாஸ்டர் தான் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் ரொம்ப ஆக்சுவலி அந்த சாங் வந்து நல்ல வைபிங்காக இருந்தது. நடுவில் ஒரு பிஜிஎம் வில்லன் வரும்போது ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து ஜெயலலிதாவோட கேரக்டரை ரிசம்பிள் பண்ண மாதிரி தான் அபர்ணதியோட கேரக்டர் இங்கே இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் பொலிட்டிக்கல் வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு மென்னை தான் பவர்ஃபுல் ரோலில் பார்த்துருக்கோம். பட் இந்த டைம் ஒரு உமனை பவர்ஃபுல்லாக எப்படி நம்ம ரியல் டைமில் ஜெயலலிதா அம்மாவை பார்த்தோமோ அதே மாதிரி அபர்ணதி வந்து கலெக்டராக வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோலை இதை ப்ளே பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஒய்ஃப் கேரக்டரில் ஒரு மூவி பண்ணியிருப்பாங்க, அது வந்து நார்மலாக இருந்துச்சு. பட் இது வந்து அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை போட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். எல்லாரும் சொல்கிறது தான். ஸோ பட் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபுல். இதில் நான் வந்து வேணி கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ படம் ரொம்பவே எல்லாருமே நல்லா இருக்குன்னு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீக்கெண்டான உங்களுக்கு படம் நிறைய லிஸ்ட் வச்சுருப்பீங்க. ஸோ வெஞ்சன்ஸும் போய் பாருங்கள். எல்லாரோட எஃபோர்ட் அண்ட் நியூ டீம் டூ சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. உள்ள ஈச் சீன்ஸ்க்கு எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணாங்க, விசில் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆடியன்ஸோட பார்க்கும்போது இன்னும் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. எல்லா தேட்டர்லேயும் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ தேட்டர் விசிட் கண்டிப்பாக பார்க்கணும். ஹாய், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இதில் வந்து வெஞ்சன்ஸ் படத்தில் வந்து நான் செல்வி அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நடிக்கவும் சரி, படம் பார்க்குறதும் சரி ரொம்ப நல்லாவே வந்துருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி கதையாக பார்க்குறேன். எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அபர்ணதி மேம் வந்து ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு ரொம்ப ஆக்சுவலி அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டராக சட்டில்
கேரக்டர் இதில் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் யா 1.5 years ஆயிடுச்சு இந்த படம் பண்ணி அண்ட் இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக நாளையிலேருந்து லைவ் எல்லாமே ட்ரெய்லர்ஸில் போட்டு பாருங்க. வெஞ்சன்ஸ் ஃப்ரம் மார்ச் 3. ரொம்ப நன்றி. வெஞ்சன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ராகுல் அசோக் வந்து இது அவருடைய ஃபர்ஸ்ட் படம். அவங்க அப்பா கேட்டே இருந்தார் இந்த படம் எப்படி பண்ணியிருக்காப்புல தம்பி, எப்போ எப்படி பண்ணியிருக்காப்புல அப்படின்னு. உண்மையிலே ஃபர்ஸ்ட் படத்துக்கு இப்படி ஒரு கட்ஸ் வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த படம் வந்து எடுத்தது ஒரு காலகட்டத்தில் எடுத்தோம், அதுக்கப்புறம் நாட்கள் ஆச்சு. அது காரணம் வந்து நம்ம நிறையா வந்து இல்லை டைலாக்ஸ் எல்லாம் மியூட் பண்ணியிருப்பாங்க, அதுலேயும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காலகட்டம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகி இப்போ ஓட போகுது அப்படிங்கும் போது இல்லை, கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாரும் எங்களை பார்த்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்ன சார் போன மாதம் ஷூட் பண்ணி இந்த மாதம் ரிலீஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி அன்றே கணித்தார் ராகுல் அசோக் அப்படின்பாங்க. அது மாதிரி வந்து அவர் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அபர்நிதி எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக வந்து ஒரு படத்தை ஒரு டூயட் இல்லாமல், ஒரு ஹீரோ இல்லாமல், ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் அதை கொண்டு போகணுங்கிறதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும். அது ஸ்க்ரீன் பிளேல ராகுல் அசோக் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டிருக்காரோ அந்த எஃபோர்ட்டை அபர்நிதி வந்து அழகாக அதை நிறைவேற்றிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கும் ஒரு சின்ன ரோல் ஒன்று கொடுத்தாரு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ராகுல் அசோக் நான் நன்றி தான் சொன்னோம். ஏன்னா அந்த சின்ன ரோல் வந்து அவ்வளோ அழகாக அதில் காமிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஜான் விஜய் பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு படத்துக்கு வந்து அந்த நெகட்டிவ் ஷேடில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போதான் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் கேரக்டர் வந்து ஹிட் ஆகும். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரியலி இந்த படம் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். பார்த்தாங்கன்னா செம்மையாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக வெஞ்சன்ஸ் பேர் மட்டும்தான் பழி வாங்குறது, ஆனால் இந்த படம் ஹாப்பி ஃபிலிம் ஃபார் எவர். தேங்க்யூ சார். படத்துடைய இயக்குனர் ராகுல் அசோக் சார், இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தோன்றதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸோட இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அவருக்கும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அசோக்குமார் சாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு அறிமுக இயக்குனர் இதை பண்ணணும்னு நினைச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம். படம் முழுக்க அரசியல் நெடி அவ்வளோ இருந்தது. ஒவ்வொரு காட்சிகளுமே வந்து இப்போ நடக்கிற விஷயங்களை ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, ஒரு பெரிய இயக்குநர்கள் கூட எடுக்க தயங்கக்கூடிய காட்சிகளை வந்து ஒரு பெரிய டைரக்டர் சங்கர் சார் மாதிரியோ, இல்லை பெரிய டைரக்டர் கேவி ஆனந்த் சார் மாதிரியோ, ஏஆர் முருகன் சார் மாதிரியோ, இப்படி பெரிய டைரக்டர்கள் வந்து எடுக்கணும்னு நினைக்கிற படத்தை ஒரு அறிமுக இயக்குனர் ராகுல் அசோக் சார் வந்து தைரியமாக எடுத்திருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காட்சிகளுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ஒரு காட்சிகளுமே. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே வந்து தேட்டரில் பார்த்து இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணுற இயக்குனரை, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளரை உற்சாகப்படுத்தணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பொருட்செலவில், அது கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா மேலே செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இவ்வளோ பொருட்செலவில் இது எடுக்கிறதுக்கு ஒரு கட்சி வந்து அதை தைரியமாக பண்ணியிருக்காங்க. அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கணும்னு ஆடியன்ஸையும், பத்திரிகையாளர்கள், மீடியாக்காரங்க உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். ராகுல் அசோக் சார் இயக்குனர், அவர்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கங்கள். வெஞ்சன்ஸோட ஒரு ப்ரீமியர் ஸ்க்ரீனிங் பார்த்து வெளியே வந்தோம். ஃப்ராங்க்லி ஒரு பிளாங்க் பேஜாக வந்தோம். வித் நத்திங் அபவுட் த ஃபிலிம், வித் நோ ஐடியா வாட் இஸ் அபவுட். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் கதைங்கிற விஷயம் ப்ரமோஷன்ஸ் மூலமாக தெரிஞ்சது. சம்திங் டு டூ வித் பொலிட்டிக்கல் ஆங்கிள்ங்கிற விஷயம் தெரிஞ்சது. பட் மற்றபடி இட் வாஸ் it is hard on the face in terms of character sketch. சரி, first of all I think as primary pillars இதோட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டு in fact incidentally we share the same name also. I think தயாரிப்பாளர் பேர் அசோக் குமார் as well and ராகுல் அசோக் the இயக்குனர்.
எங்கடா இருக்காருன்னு அப்போலேருந்து தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி ஃபவுண்ட் இட். Wonderful efforts. Doesn't look like எஸ்பெஷலி படைப்பு எடுக்கும்போது ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜானர் ஒருத்தர் பிடிச்சிருவாரு. அந்த விஷயம் இல்லாமல் யூ ஹெல்ட் ஆன் டு சம்திங் ரியலி ஸ்ட்ராங். டிஸ்க்ளைமர் ஸ்மார்ட்டாக போட்டுட்டாங்க, பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐ திங்க் பல கரண்ட் சினாரியோட ரெஃபரன்சஸ் நமக்கு படைப்பில் தெரியும். ஸோ தட் இஸ் வாட் கெப்ட் இஸ் கனெக்டட் டு தி எட்ஜ் ஆஃப் தி சீட். எல்லா நடிகர்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் தியர் காஸ்டிங் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். எனக்கு அண்ணனோட ஒர்க் டுகெதர். என்னோட படம் முருகான படத்தில் டயர்லேருந்து வி நோ இட்ஸ் சம்பத் அண்ணா as well. இவரோட கதாபாத்திரமும் the way in which it was all beautifully designed. I think ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது ஒரு சீனோட பிகினிங் எண்ட் ஒரு பர்டிகுலர் கிராஃப் விஷயம் தாண்டி ஐ திங்க் எல்லாமே கடவுள் somehow thought a beautiful flow in the film. I think அந்த integrity of the முழு டீம் அண்ட் கன்செப்டுவலைசேஷன் இயக்குனர் யோசிச்சது அண்ட் குட் ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் வெல். அது பேக்கப் பண்ண ப்ரொடியூசரும் சரி ஒரு நல்ல சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக முழுமையாக இருந்துச்சு. ப்ளீஸ் டு கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் தி ஃபிலிம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் அபர்ணதி. ஐ திங்க் நானும் அவங்களும் என் விச் வேஸ் மாய புத்தகம்னு ஒரு படம் சேர்ந்து பண்ணியிருந்தோம். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹர் தட் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டர் விச் இஸ் such a grey shaded character but very bold in its presence, and I think I know her as a person. அவரோட பர்சனாலிட்டியும் இந்த கதாபாத்திரத்தை பியூட்டிஃபுல்லாக அழகாக பிளெண்ட் பண்ணி ஐ திங்க் ஷீஸ் கம் வெரி ஸ்ட்ராங் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஜர்னி அஹெட் as well. முழு டீமுக்கும் மனமார்ந்த வாழ்க்கை, தி ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் humble request audiences-க்கு ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து watch this film with lots of love, though it's titled Vengeance. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஜான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ். எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும். ஆனால் லேடிஸ்க்கான ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்கு. உண்மைக்கே டேரக்டர் ரொம்ப அழகா நேர்த்தியாக அந்த படம் எடுத்திருக்காங்க. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தோடைய லிரிக்ஸ் சுகின் தமிழ்நெறி அஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் டேரக்டர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் தமிழில் கண்டோடனே 1 million views வந்து யூடியூப்ல போயிருக்கு. நீங்களும் பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. படம் நல்லா வந்திருக்கு. படம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வேணாண்டா தண்ணியில கண்டோண்டா இது தப்பான ரூட் தானடா, நம்ம நாட்டுக்கே இது தேவையில்லைடா, எல்லாருமே நல்லா இருக்கும்.